வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். உடல்நலம் சரியில்லாமல் போன ரஜினி, நயன்தாரா இவ்வளவு பில்டப் செய்தாரா? பிரபலம் சொன்ன ஷாக்கிங்கான தகவல். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நயன்தாராவுடன் நடிப்புக்கும் அழகுக்கும் பாலிவுட்டில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதன் காரணமாகவே அம்பானி வீட்டு திருமணத்துக்கு கூட அவங்க அழைக்கப்பட்டாங்க. இருப்பினும் தொடர்ந்து அவங்களுக்கு ஹிந்தியில் வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. கண்டிப்பாக பாலிவுட்டில் தனக்கான இடம் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. தமிழில் அவங்க நடிப்பில் அன்னபூர்ணி, டெஸ்ட் ஆகிய படங்கள் கடைசியாக வெளியான 2 படங்களுமே தோல்வியை சந்தித்தது. அதிலும் குறிப்பாக டெஸ்ட் படத்தை அவங்க ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. மாதவன், சித்தார்த் உள்ளிட்ட நயனும் நடித்திருந்தாங்க. கிரிக்கெட் மற்றும் அதில் நடக்கும் பெட்டிங் போன்ற மையமாக வைத்த படம் உருவாக்கப்பட்டது. தியேட்டரில் வெளியாமல் நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் வெளியிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் நயன், மாதவன் என பான் இந்திய ஸ்டார்கள் இருப்பதால் தைரியமாக வெளியிட ஒத்துக்கொண்டது. ஆனால் படம் ரசிகரிடையே கொஞ்சம் கூட வரவேற்பு கிடலை. இதன் காரணமாகவே அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக திரைத்துறையில் தொடர்ந்து பேச்சுக்கள் எழுந்தது. இதற்கிடையே விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்த போது அவங்கள காதலித்த பிறகு சில வருடங்கள் கழித்து 2 பேருமே திருமணம் செய்து கொண்டாங்க. மேலும் வாடகை தாய் மூலம் 2 ஆண் குழந்தை பெற்றுக்கொண்ட அவங்களுக்கு உயிர் உலக் என்ற பெயர் வைக்கப்பட்டது. திருமணத்துக்கு பின்பாக பிஸியாக நடித்து தனது குடும்பத்துடன் நேரம் செலவுவதை தவறாமல் கடைபிடித்து வராங்க நயன்தாரா. அவங்க சர்ச்சைகளில் முதல் சர்ச்சையாக அவங்க பற்றிய ஆவணப்படம் சர்ச்சை தான் வெடித்தது. அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை யார் திருமணம் தொடர்பாக ஒரு ஆவணப்படம் உருவானதோ, கௌதம் மேனன் இயக்கியிருந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படம் டாக்குமெண்ட்ரி படம் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ட்ரீம் ஆனது. அந்த படத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் ஃபுட்டேஜ்கள் பயன்படுத்துவதற்கு தனுஷ் அனுமதி மறுக்க அதையும் மீறி பயன்படுத்தப்பட்டது. இதனால் நீதிமன்றத்தில் தனுஷ் வழக்கு தொடர்ந்தார். அது மட்டுமின்றி தனுஷுக்கு எதிராக காட்டமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த சர்ச்சையில் ஒப்பந்தத்தை அளித்து அடுத்தது சுற்றி கொண்டு சர்ச்சை இருந்தது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படும் நடிகராக இப்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் திகழ்ந்து கொண்டு வருகிறார். சூப்பர் ஸ்டாருக்கு உடல்நலம் சரியில்லாத போது நயன்தாரா ரொம்பவே பிகு பண்ணியிருக்காங்க. நயன்தாரா உடல்நலம் விசாரிப்பதற்காக அங்கு சென்ற போது நயன்தாரா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து எந்த ஒரு மெச்சூர்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள், தமிழ் சினிமாவில் முன்னணி, உலகம் முழுவதும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர் இருக்கு. ஆனால் அவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் நடந்து சென்றது. அதுவும் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி செயலை ரொம்பவே கீழ்த்தரமான என்ற செயலை ஆதங்கமாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.